ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அரியோடைய லைஃபுக்காக எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக சொல்கிறேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாக இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த இடத்துல கட்டுறதுன்ற முடிவை கரெக்டாக எடுக்காமல் நானும் மாமாவும் தத்தளிச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து 2வது இடத்த கட்டுங்கக்கா, இல்லை 3வது இடத்த கட்டுங்க, ஃபஸ்ட்டு இடம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது. ஒரு கரெக்டான முடிவை எடுக்கிறதுக்கான தைரியம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது மாமாவுமே சொன்னாங்க. நான் சொன்னேன், நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, மாமா 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது மாமா எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு பாப்பா. நம்ம வந்து சீக்கிரம் அவங்க சொன்னப்பில் நம்ம வந்து 2வது இடத்தையே கட்டலாம் அப்படின்ற இதுவை சொல்லியிருக்காங்க மாமா. உண்மையாக சொல்கிறேன், மழை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது இன்னும் இடம் அழகாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து ரொம்ப மழை பெஞ்சு செடிங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பார்க்க அப்படி இருக்குது. நான் வந்து அரியோடைய லைஃபுக்காக, அரியோடைய ஃப்யூச்சருக்காக அந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நான் டிசைட் பண்ணேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி நீங்களும் எல்லோரும் வந்து சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நைட் விலாக் தான் பார்க்க போகிறோம். நைட் விலாகில் அரி டியூஷன் போகிறது, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றது, நான் வெயிட் லாஸ்க்கான அந்த கஞ்சி பவுட்ரு அரைச்சேன்ல, அதை வந்து எப்படி வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றதில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ அரி வந்து டியூஷன் போவோம் பாருங்கள், காட்டுற பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? பயமாக இருக்குது. அரி வேற தனியாக போகிறான். எதுவும் பண்ணாது, ஆனால் குழந்த பயந்துருவானோன்னு பார்க்குறதா இருக்குது. அந்த பக்கம்தான் போகுது. ஹரி, நீ நில்லு, நான் வரேன். எங்கே இருக்க? இரு நான் வரேன். போயிடுச்சா? நான் பார்த்தேன், அதுக்கு தான் குரல் கொடுத்தேன். சரி போ, டியூஷன் போனா சாலு கிசாஜி. ஹரி டியூஷன் போயிட்டாங்க. வாங்க நம்ம போகலாம் வீட்டுக்கு. அண்ணி வீட்டுக்கு போகலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டப்பா காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டப்பா? இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த டப்பாவில் வந்து என்னுடைய வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது. இந்த வெயிட் லாஸ் பவுடரில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுக்கு 3 தான், செய்யும்போது எத்தனை அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து கொள்ளு, பால்ரி, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, இது 3 மட்டும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா சேர்த்தும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி இது ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது காலி சரிங்களா? இதுவே இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கா? இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன்னா மாமாவுடைய சேலரி பேமெண்ட் வந்துடுச்சு, மெசேஜ் வந்துடுச்சு. ஹாப்பி இருக்குங்களா? இப்போ இதில் வந்து செய்யும்போது நான் உங்களுக்கு செய்முறையாகவே நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்றது. பட் அரைக்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி 2-3 போட்டுட்டேன், அதனால் வந்து அரைக்கிறது போடல. இப்போது வந்து இதில் வந்து அந்த அது என்ன அரிசி, கருப்பு கவுனி அரிசி சேர்க்காம தானே நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், இதனுடைய டேஸ்ட்டு நான் செம்ம அடிக்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் உண்மையாக போய் சொல்ல, யாராவது வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்படி தாங்க இருக்கும். இது எனக்கு வந்து கொஞ்சம் கொரப்பாக தேவை, அந்த இதுவெல்லாம் வந்து எனக்கு சாப்பிடும்போது வாயில் தட்டு பண்ணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். மற்றபடி இல்லை உங்களுக்கு கொரப்பாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நல்லா நைஸாக பவுட்ரு போலேயே அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் என்னென்ன தேவை இது கஞ்சி வைக்க அப்படின்றத காமிக்கிறேன், பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம், பூண்டு இதில் இவ்வளவும் போட மாட்டேன், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துப்பேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வந்து பொடி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நான் ஜீரகம் எடுத்து வைக்கல, செய்யும் போது வந்து நான் ஜீரகம் ஆட் பண்ணிப்பேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, பூண்டு வந்து உரித்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து 4 துண்டு மட்டும் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் நான். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் புதினா இருந்தால் கூட போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே வந்து நான் இந்த கிண்ணத்தில் தான் செய்வேன். இந்த கிண்ணத்தில் வந்து வச்சாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கஞ்சி வேகணும், அதனால் வந்து கட்டி ஆகணுன்றதுக்காக இப்போ வந்து நான் வந்து இதை சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 பை 1 நம்ம எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீ பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். தப்பாக நினச்சிக்காதீங்க, நானே எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி வச்சு ஜீரகம் கூட போட்டிருக்க பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் மாவு சேர்க்க முடியும். இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணி கொதி வருதா, இங்கே பாருங்கள். எனக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து, எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கட்டிப்படும், அதுக்கப்புறம் கட்டிப்படாது. 2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த கட்டிப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி வந்து இந்த ஓரம் கலக்கி விட்டோன்னா இந்த கட்டியெல்லாம் வந்துடும். இது ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். வந்து நம்ம போடும்போது கலர் எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இதை அப்படியே வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதை நல்லா கொதித்து சுண்டட்டும், சரிங்களா. இதை நல்லா சுண்டிடணும், நல்லா கொஞ்சம் நம்ம குடிக்கிற அளவுக்கு இது நமக்கு ஏற்ற மாதிரி கட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்களேன், காலையில் பூண்டு மிளகு குழம்பு வச்சேங்க, அதுதான் இது. இன்னும் அரி எங்கே போயிருக்கான்னு தெரியல. இதுக்கு மேலே அரியை பார்த்து சாப்பாடு கொடுக்கணும். வந்து டியூஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஃபஸ்ட்டு டியூஷனுக்கு. இப்போ 2வது டியூஷனுக்கு போகணும். எங்கே போய் ஆட்டம் போட போயிருக்கான் அப்படின்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு போவான். சாப்பிட்டு கிளம்புறப்போ பார்க்கலாம். சாப்பிட்டு டியூஷன் கிளம்புறான், அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். அரி, சவுண்டை கம்மி பண்ணுங்க. என்ன சாப்பிட்டு டியூஷன் கிளம்பலையா? பசிக்காது. மதியம் தானே சாப்பிட்டீங்க முட்டை? மதியம் நான் 2 சாப்பிட்டேனா? சரி, ஓகேங்க. போட்டது 3 முட்டைங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ நான் 2 சாப்பிட்டேன்னா நீ எத்தனை சாமி சாப்பிட்ட? அதில் பாதி சாப்பிட்டியா? அது யார் முட்டை அரி? அப்போ எப்படி நான் 2 சாப்பிட்டேன்? அப்போ நான் 2 சாப்பிட்டேன்னா நீ 2 சாப்பிட்ட தானே அர்த்தம். இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது வந்து இதுவாகிடுச்சு. இப்போ இதை தட்டு போட்டு நான் மூடிடுவேன். இப்போ தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் புகை அடிக்குது. தட்டு போட்டு ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் நான் குடிக்கிறப்போ ஆறட்டும், குடிக்கிறப்போ நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. சார் வந்து டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. பாய் பாய். அரி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நாங்கள் காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிடுச்சி. இதுக்கு மேலே நான் வந்து கரெக்டாக ஒரு 6:30 மணியை போல் நான் வந்து குடிப்பேன். அதை குடிக்கிறப்போ நான் காட்டுறேன். அரி வந்து டியூஷன் போயிட்டான். அரி 9 மணிக்கு வருவான். அரி வந்ததுக்கப்புறம் அரிக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். அப்போ பார்க்கலாம், ஓகே பாய். குடிக்கிறப்ப பார்க்கலாம். சரிங்களா, என்னுடைய கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான காரம், உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெயிட் லாஸ்க்கு. இப்போ கரெக்டாக மணி 7:15. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக குடிக்கிறேன் நான். எப்போவுமே 6:30க்கெலாம் சாப்பிட்ருவேன் நான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ சாப்பிட்றேன். ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, நான் குடிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். அரி வரட்டும், பார்க்கலாம். அரி வந்துட்டாங்க.
அவ்வளோதான், 2 பேரும் படுக்க போகிறோம். சார் டியூஷன்லேருந்து வந்து எங்கேயோ போகிறதுக்கு அவங்க அப்பா கிட்டே கேட்டார். அவங்க அப்பா பர்மிஷன் தரல, அதனால் கோவமாக படுத்துக்கிட்டாரு. சரி கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான். ஓகே பாய், குட் நைட் எல்லாருக்கும். நான் அரியும் தூங்க போகிறோம். நாளைக்கு சண்டே, கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரம் எழுந்திருக்கணும். துணியெல்லாம் துவைக்கணும், மிஷினில் போடணும். அதனால் வந்து சீக்கிரம் எழுந்திருக்கணுன்றதுனால சீக்கிரம் படுக்கிறோம். இல்லைனா எப்பவுமே 10 மணி ஆகிடும். நாங்கள் 2 பேரும் அரியும் நானும் பேசி விளையாட்டு படுக்கிறதுக்கு. இன்றைக்கி மணி 9:30 தான் ஆக போகுது, அதனால் சீக்கிரம் படுக்க போகிறோம். தம்பி பாய், குட் நைட். ஓகே பாய், குட் நைட்டுங்க எல்லாருக்கும். நாங்கள் தூங்க போகிறோம். ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் எங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.